ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு செடியை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கும்குவாட்டு செடியை பத்தி பார்க்க போறேங்க. இந்த கும்குவாட்டு செடி வந்து நான் எப்ப நடவு பண்ணேன், இதுக்கு வந்து நான் என்னென்னலாம் வந்து உரங்கள் கொடுத்தேன், இது எப்படி எல்லாம் வந்துட்டு நான் இது பராமரிப்பு பண்ணேன், இது எப்போ எனக்கு காய் வந்துச்சு, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு வீடியோஸா கொடுக்கலான்னு இருக்கேங்க. ஏன்னா கும்குவாட்டை வந்துட்டு நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் கேக்குறீங்களா. சரி, இந்த 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 செடி வந்து நான் வந்துட்டு வச்சேன், இது எப்படிலாம் இதை நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோஸ் கொடுக்கலான் இருக்கேங்க. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த செடி வந்துட்டு ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க நம்மளுடைய கார்டனுக்கு நான் வாங்கிட்டு வந்து. எங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள நர்சரியில தான் நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா அது வந்து செடி வந்துட்டு ஒரு 1 அடி இருந்துச்சுங்க. அந்த செடி வந்துட்டு அது அது வாங்கிட்டு வரும்போதே பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன இந்த மாதிரி குட்டியூண்டு ஒரு காய் இருந்துச்சு. அந்த காயோட தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான். அப்புறம் காய் வந்து வாங்கிட்டு நான் நட்டு வைக்கும் போதே வந்து அந்த அந்த காயெல்லாம் வந்துட்டு அப்படியே அது வந்து விழுந்துருச்சுங்க அந்த செடி. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு பெயிண்ட் அதாவது என்ன ஒரு பக்கெட்ல வச்சிருக்கேங்க. அந்த நம்ம தெருவுல எல்லாம் கொண்டு வருவாங்க பாத்தீங்களா, இந்த பக்கெட்லயே ஃபர்ஸ்ட் வைக்கும் போதே இந்த பக்கெட்லயே வச்சுட்டேங்க. வைக்கும் போது பாத்தீங்கன்னா நான் எப்போதும் போல ஒரு பங்கு மாட்டு எரு, ஒரு பங்கு வந்துட்டு கொக்கப்பிட்டு, ஒரு பங்கு வந்துட்டு இது எங்க வீட்டு பக்கத்துல மண் எடுத்துட்டேன். நம்ம வந்து எந்த மண்ணை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து செம்மண்ணு தான் போடணும் இல்லை. ஆனா எங்க ஊர் மண்ணு வந்து எல்லாமே செம்மண்ணு தாங்க. செம்மண்ணு இது மூணையுமே வந்துட்டு சம அளவு கலந்து வச்சுட்டேன். கலந்து வைக்கும் போதே நான் இந்த பக்கெட்ல தாங்க வச்சேன். ஏன்னா நம்ம மரங்கள்லாம் வந்துட்டு நம்ம மாத்தி மாத்தி வைக்க முடியாது அப்படிங்கிறக்காக நான் வைக்கும் போதே இதெல்லாம் சேர்த்தே வச்சுட்டு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு மாசம் ஒரு முறை அப்ப வந்து சின்ன செடியா இருக்குமா, நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம டோஸ் கொடுப்போம், நம்ம அதுக்கு வந்து அதோடைய வயசுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம டோஸ் கொடுப்போம். ஒரு மருந்தா இருக்கட்டும் சரி, எதா இருந்தாலும் ஒரு சாப்பாடா இருந்தாலும் சரி, ஒரு அளவா தான் நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமா தாங்க நான் கொடுத்தேன். ஏதாவது மாசத்துக்கு ஒரு கைப்பிடி வந்துட்டு மண்புழு, அதாவது நான் மண்புழு உரம் யூஸ் பண்றது கிடையாது, மாட்டு எரு தாங்க நான் கொடுப்பேன். மாட்டு எரு கொடுப்பேன். மாசம் வந்து ஒரு கைப்பிடி அளவு மாட்டு எரு கொடுப்பேன். மாட்டு எரு கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம கிச்சன்ல வர்ற புளிச்ச தண்ணி தாங்க, நான் வேற எதுவுமே நான் கொடுக்கறது கிடையாது. கிச்சன்ல வர்ற புளிச்ச தண்ணி மட்டும்தான் நம்ம வந்துட்டு நம்ம அந்த செடிகளுக்கெல்லாம் நம்ம கொடுப்பேன். என்னன்னா தண்ணியில கலந்து நான் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நான் அந்த கிச்சன்ல வர்ற புளிச்ச தண்ணி, மாவரைச்ச தண்ணி, இது எதையுமே நான் வேஸ்டே பண்ண மாட்டேங்க. அதாவது மக்கிய எந்த பொருள் எல்லாத்தையுமே அந்த மாதிரி இந்த தூர்ல கொண்டாந்து போட்டுருவேன். இப்ப இங்க பாருங்க, இதோடைய மண்ணு பாருங்க எவ்வளவு ஒரு லூஸா எப்படி இருக்கு பாருங்க. இது போலதாங்க நான் பண்ணுவேன். அவ்வளோ நல்ல ஒரு இதா இருக்குங்க அந்த மாதிரி. அதாவது நம்ம கிச்சன்ல வந்துட்டு நம்ம இந்த பூண்டு தோல், வெங்காயத்தோல், இது எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு செடிக்கும் தூர்ல தான் போட்டுருவேன். இந்த மாதிரி வந்து எல்லாமே இந்த மாதிரி தூர்ல போட்டுருவேன். போடும்போது உங்களுக்கு அதுவே ஒரு 40 நாள்ல மக்கி அதுவே நம்ம செடிகளுக்கு வந்து ஒரு உரமா வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். மற்றபடி நம்ம வெளியில போயிட்டு காசு கொடுத்து வேற எங்கேயுமே நம்ம வந்துட்டு நம்ம ஒரு ஒரு ஃபெர்டிலைசர்லாம் நம்ம ஒன்றும் வாங்க வேண்டாம். இந்த மாதிரியே நம்ம கொடுக்கும்போது நம்ம மாசத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட் நம்ம வந்து போடும்போது உங்களுக்கு வந்து சுழற்சி முறையில வந்து அது அப்படியே மக்கி அதுக்கு அப்படியே நல்லா உரமா வந்துருங்க. அந்த மாதிரி உரமா வந்துச்சுனாக்கா நம்ம வந்து தேவையில்லாம நம்ம வந்து வேற எங்கேயுமே நம்ம வந்துட்டு நம்ம ஒரு என்ன சொல்றது, இதுக்கு வந்து ஒரு ஃபெர்டிலைசர் வந்து நம்ம காசு போட்டு நம்ம வாங்க வேண்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நான் செய்யவும் எனக்கு வந்து பூ வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா ஒரு 8 மாசத்துலயே வந்து பூ வர ஆரம்பிச்சிருச்சுங்க. 8 மாசத்துல இருந்து பூ வர ஆரம்பிச்சு இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ பழம் பழுக்குதுங்க. உண்மையிலேயே என்னால சாப்பிட முடியல, திகட்டி போச்சு அந்த அளவுக்கு. ஏன்னா இது வந்து இந்த தோல் வந்து புளிக்குங்க, இந்த தோல் வந்து இனிக்குங்க, உள்ளார சதைப்பொட்டு வந்து புளிக்கும். இது ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும்போது இதோடைய டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். ஏன்னா இது வந்து அவ்வளோ பழம் பழுக்குதுங்க. இப்போ ஒரு டைம் வந்து காய்ச்சி முடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம அதை அப்படியே வந்துட்டு கட் பண்ணி விட்டணும். கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து நமக்கு வந்துட்டு பழம் வந்து அது அப்படியே வந்துகிட்டே நமக்கு வந்து சுழற்சி வெள்ளம் அப்படியே வந்துகிட்டே இருக்குங்க. இப்போ காய் இப்போ நிறைய இருக்குங்க. அதாவது எனக்கு சாப்பிட்டு போதுன்ற அளவுக்கு இந்த
செடியில் வந்து அவ்வளோ காய் கொடுத்துருச்சுங்க. இது ஒரு இந்த கவனிப்பு தான். நம்ம மற்றபடி வந்து இதுக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் நமக்கு வந்து வராது. வந்து பூச்சி தாக்கலுங்கிறது அதிகமாக அந்த செடியிலலாம் ஒன்றும் வராதுங்க, ஒன்றும் வரலைங்க. நம்ம ஒரு சீசன் வந்து பழம் வந்துச்சுனாக்கா அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா அடுத்து வந்து பிரான்சஸ் வந்து நிறையவே இருக்கும். ஒரு குறுஞ்செடியாகவே நம்ம வந்து வச்சு நம்ம வளர்க்கலாம். மாடி தோட்டத்துக்கு ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியதுங்க அந்த கும்குவாட் ஆரஞ்சு. ஒரு நண்பர் வந்து என்ன செஞ்சாருன்னா, எனக்கு வந்துட்டு என்னுடைய கார்டன் வீடியோஸ் வந்து இந்த மாதிரி கும்குவாட் ஆரஞ்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம், நீங்கள் உங்களுடைய கார்டன் வீடியோஸில் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நண்பர் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் அது மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம வந்து சீட் ஷேரிங் வந்து ஃப்ரீயாக வந்து சீட் ஷேரிங் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல. கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்னென்னா நம்ம 100 சப்ஸ்கிரைபருங்க. உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்லை. நமக்கு 100 சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்டு எல்லாமே சேர்ந்து 100 சப்ஸ்கிரைபர் வந்து என்னடா நமக்கு இவ்வளோ ஸ்பீடாக நமக்கு சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நானும் சரி ஓகே நம்ம வீடியோஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கு போல அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் வந்து வச்சுட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு வந்து மெசேஜ் போடுறாப்புல, சிஸ்டர் வந்து நீ உங்களுக்கு வந்துட்டு 100 சப்ஸ்கிரைபர் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு. ஏன்னா நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக சீட் ஷேரிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல் நாங்கள் வேறு எப்படி வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு வந்துட்டு நாங்கள் ரிப்ளை பண்ணுறது. நீங்கள் இவ்வளோ வேலை பழுவலையுமே நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒர்க்கையும் தாண்டி நீ வந்து எங்களுக்கு வந்து சீட் ஷேரிங் பண்ணிக்கிறீங்க, அது உங்களுடைய கை காசை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இப்படி தான் மேடம் உங்களுக்கு நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு 100 சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து அச்சீவ் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வீடியோஸ் மூலயமா அந்த சகோதரருக்கு வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்காக என்னன்னா நான் என்ன செஞ்சேன்னா இந்த கும்குவாட் ஆரஞ்சு வந்து போட்டாவே அந்த நண்பர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர், உங்களுக்கு கார்டன் வீடியோஸ்லேயே எனக்கு இந்த கும்குவாட் ஆரஞ்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் நான் என்ன செஞ்சேன்னா சரி நமக்கு 100 சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு அச்சீவ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சர்ப்ரைஸாக என்னன்னாக்கா அவங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து நான் கும்குவாட் ஆரஞ்சு ஒரு செடியை வந்து அதாவது காயோட இருந்துச்சுங்க, காயோட வாங்கி நான் அனுப்பி விட்டதான் அந்த நண்பருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த மாதிரி நிவிஸ் கார்டுலேருந்து அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது நம்ம இன்னொருத்தர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல தப்பே இல்லைங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நண்பர்கள் நமக்கு கிடைக்கிறது நமக்கு வந்து கொடுத்து வச்சவங்களாம் நம்ம இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கும்குவாட் ஆரஞ்சு வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி வச்சு பழம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த மாதிரி டெய்லி பழம் எடுத்து சாப்பிட்லாங்க. இது வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இப்போ சின்ன குழந்தையெல்லாம் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அழகா இந்த மாதிரிலாம் வீட்டில் அந்த செடி வளர்த்தோம்னாக்கா இந்த சின்ன பிள்ளைங்க எடுத்து நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு போகும்போது சாப்பிடுங்க, வரும்போதும் நம்ம வீட்டில் கும்குவாட் ஆரஞ்சிருக்கு நம்ம போய் எடுத்து சாப்பிடுவோன்ற ஒரு ஆசை அந்த பிள்ளைங்களுக்கு வரும். நம்மளும் மாடி தோட்டத்திலையும் அது அந்த பிள்ளைங்களும் கவனிக்குங்க. அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வாங்கி வைங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. இது வந்து ரொம்ப அந்த அளவுக்குலாம் பெரிய கவனிப்பு கிடையாது. நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு இந்த மாதிரி மக்கிய கொஞ்சம் மாட்டு எரு கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு சில பேர் வந்து இது கொடுக்குறாங்க மண்புழு உரம். நான் மண்புழு உரம் கொடுக்கல, மாதம் ஒரு டைம் வந்து 2 கையிலையும் சேர்த்து ஒரு கைப்பிடி வந்துட்டு மாட்டு எரு கொடுப்பேன். கிச்சனில் வர புளிச்ச தண்ணி கொடுப்பேன். அப்புறம் கிச்சன் வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, பூண்டு தோல், வெங்காய தோல், இது எல்லாமே அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து அப்படியே போட்டு விட்டுருவேன். ஒரு 2 நாளைக்கு வந்து கிச்சன் வேஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நமக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வரும். அப்படியே வந்து போட்டு விட்டோம்னா கரெக்டாக 40 நாளையில் வந்து மக்கி அதுக்கே வந்து ஒரு உரமாக ஆகி போயிடும். நம்ம வேற எதுவுமே காசு கொடுத்தாலும் ஒன்றும் வாங்க வேணாங்க. இது மட்டுமே வச்சு நம்ம ஆர்கானிக்காக வந்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ஒரு பழம்லாம் அவ்வளோ டேஸ்டாக இருக்குண்ணா. எல்லாமே கும்குவாட் ஆரஞ்சு புளிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் புளிக்கலாம் கிடையாதுங்க, நல்லா இனிப்பாக இருக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு ஆர்கானிக்காக நம்ம வந்துட்டு செஞ்சு சாப்பிடும்போது அதோடைய புளிப்பெல்லாம் வந்து இல்லைங்க, நல்ல இனிப்பாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிங்க. எங்கள் கார்டனில் இந்த செடியை எப்படியும் ஒரு 1000 பழத்துக்கு குறையாம கொடுத்துருச்சுங்க. எனக்குன்னா திகட்டல் வர அளவுக்கு. இங்கே பாருங்க, அடுத்து வந்து இங்கே பாருங்க காய் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தடுத்து கண்டினியூவா வந்து காய் வந்துகிட்டே இருக்குங்க கும்குவாட். ஏன்னா கும்குவாட்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. நான் வந்துட்டு என்னன்னா இந்த செடியெல்லாம் நம்ம கார்டன்லேயே வச்சு நான் வந்துட்டு எல்லாருக்குமே சேல்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க கும்குவாட்டு கிடைக்கலன்னு. நான் வந்துட்டு அதை தான் முயற்சி பண்ணலான் இருக்கேன். ஏன்னா நமக்கு கேட்குற நண்பர்களுக்கு நம்ம கார்டன்ல இருந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம்
அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்ததுனாக்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிவிஸ் கண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டனில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கும்காட்டு செடியை பற்றி பார்க்க போகிறேங்க. இந்த கும்காட்டு செடி வந்து நான் எப்போ நடவு பண்ணேன், இதுக்கு வந்து நான் என்னென்னலாம் வந்து உரங்கள் கொடுத்தேன், இது எப்படியெல்லாம் வந்துட்டு நான் இது பராமரிப்பு பண்ணேன், இது எப்போ எனக்கு காய் வந்துச்சு, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு வீடியோஸாக கொடுக்கலான்னு இருக்கேங்க. ஏன்னா கும்காட்டை வந்துட்டு நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்குறீங்களா. சரி, இந்த செடி வந்து நான் வந்துட்டு வச்சேன், இது எப்படிலாம் இதை நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோஸ் கொடுக்கலான் இருக்கேங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த செடி வந்துட்டு ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க நம்மளுடைய கார்டனுக்கு நான் வாங்கிட்டு வந்து. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நர்சரியில் தான் நான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து செடி வந்துட்டு ஒரு 1 அடி இருந்துச்சுங்க. அந்த செடி வந்துட்டு அது வாங்கிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன இந்த மாதிரி குட்டியூண்டு ஒரு காய் இருந்துச்சு. அந்த காயோட தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நான். அப்புறம் காய் வந்து வாங்கிட்டு நான் நட்டு வைக்கும் போதே வந்து அந்த காயெல்லாம் வந்துட்டு அப்படியே அது வந்து விழுந்துருச்சுங்க அந்த செடி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு பெயிண்ட் அதாவது என்ன ஒரு பக்கெட்ல வச்சிருக்கேங்க. அந்த நம்ம தெருவுலலாம் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா, இந்த பக்கெட்லேயே ஃபர்ஸ்ட் வைக்கும் போதே இந்த பக்கெட்லேயே வச்சுட்டேங்க. வைக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் எப்போதும் போல ஒரு பங்கு மாட்டு எரு, ஒரு பங்கு வந்துட்டு கொக்கப்பிட்டு, ஒரு பங்கு வந்துட்டு இது எங்கள் வீட்டு பக்கத்தில் மண் எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து எந்த மண்ணை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வந்து செம்மண் தான் போடணும் இல்லை. ஆனால் எங்கள் ஊர் மண் வந்து எல்லாமே செம்மண் தாங்க. செம்மண் இது 3மே வந்துட்டு சம அளவு கலந்து வச்சுட்டேன். கலந்து வைக்கும் போதே நான் இந்த பக்கெட்டில் தாங்க வச்சேன். ஏன்னா நம்ம மரங்கள்லாம் வந்துட்டு நம்ம மாற்றி வைக்க முடியாது அப்படிங்கிறக்காக நான் வைக்கும் போதே இதில் சேர்த்தே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மாதம் ஒரு முறை அப்போ வந்து சின்ன செடியாக இருக்குமா, நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம டோஸ் கொடுப்போம், நம்ம அதுக்கு வந்து அதோடைய வயசுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம டோஸ் கொடுப்போம். ஒரு மருந்தா இருக்கட்டும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு சாப்பாடாக இருந்தாலும் சரி, ஒரு அளவாக தான் நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க நான் கொடுத்தேன். ஏதாவது மாதத்துக்கு ஒரு கைப்பிடி வந்துட்டு மண்புழு, அதாவது நான் மண்புழு உரம் யூஸ் பண்ணுறது கிடையாது, மாட்டு எரு தாங்க நான் கொடுப்பேன். மாட்டு எரு கொடுப்பேன். மாதம் வந்து ஒரு கைப்பிடி அளவு மாட்டு எரு கொடுப்பேன். மாட்டு எரு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் வர்ற புளிச்ச தண்ணி தாங்க, நான் வேறு எதுவுமே நான் கொடுக்கறது கிடையாது. கிச்சனில் வர்ற புளிச்ச தண்ணி மட்டும்தான் நம்ம வந்துட்டு நம்ம அந்த செடிகளுக்கெல்லாம் நம்ம கொடுப்பேன். என்னன்னா தண்ணியில் கலந்து நான் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நான் அந்த கிச்சனில் வர்ற புளிச்ச தண்ணி, மாவரைச்ச தண்ணி, இது எதையுமே நான் வேஸ்ட்டே பண்ண மாட்டேங்க. அதாவது மக்கிய எந்த பொருள் எல்லாத்தையுமே அந்த மாதிரி இந்த தூரில் கொண்டாந்து போட்டுருவேன். இப்போ இங்கே பாருங்க, இதோடைய மண் பாருங்க எவ்வளோ ஒரு லூஸாக எப்படி இருக்கு பாருங்க. இது போலதாங்க நான் பண்ணுவேன். அவ்வளோ நல்ல ஒரு இதாக இருக்குங்க அந்த மாதிரி. அதாவது நம்ம கிச்சனில் வந்துட்டு நம்ம இந்த பூண்டு தோல், வெங்காயத்தோல், இது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு செடிக்கும் தூரில் தான் போட்டுருவேன். இந்த மாதிரி வந்து எல்லாமே இந்த மாதிரி தூரில் போட்டுருவேன். போடும்போது உங்களுக்கு அதுவே ஒரு 40 நாளில் மக்கி அதுவே நம்ம செடிகளுக்கு வந்து ஒரு உரமாக வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். மற்றபடி நம்ம வெளியில் போயிட்டு காசு கொடுத்து வேறு எங்கேயுமே நம்ம வந்துட்டு நம்ம ஒரு ஃபெர்டிலைசர்லாம் நம்ம ஒன்றும் வாங்க வேண்டாம். இந்த மாதிரியே நம்ம கொடுக்கும்போது நம்ம மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி கிச்சன் வேஸ்ட்டை நம்ம வந்து போடும்போது உங்களுக்கு வந்து சுழற்சி முறையில் வந்து அது அப்படியே மக்கி அதுக்கு அப்படியே நல்லா உரமாக வந்துடுங்க. அந்த மாதிரி உரமாக வந்துச்சுனாக்கா நம்ம வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து வேறு எங்கேயுமே நம்ம வந்துட்டு நம்ம ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு வந்து ஒரு ஃபெர்டிலைசர் வந்து நம்ம காசு போட்டு நம்ம வாங்க வேண்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நான் செய்யவும் எனக்கு வந்து பூ வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா ஒரு 8 மாசத்துலேயே வந்து பூ வர ஆரம்பிச்சிருச்சுங்க. 8 மாசத்துல இருந்து பூ வர ஆரம்பிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பழம் பழுக்குதுங்க. உண்மையிலேயே என்னால் சாப்பிட முடியல, திகட்டி போச்சு அந்த அளவுக்கு. ஏன்னா இது வந்து இந்த தோல் வந்து புளிக்குங்க, இந்த தோல் வந்து இனிக்குங்க, உள்ளார சதைப்பொட்டு வந்து புளிக்கும். இது 2 சேர்ந்து சாப்பிடும்போது இதோடைய டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். ஏன்னா இது வந்து அவ்வளோ பழம் பழுக்குதுங்க. இப்போ ஒரு டைம் வந்து காய்ச்சி முடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம அதை அப்படியே வந்துட்டு கட் பண்ணி விட்டணும். கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து நமக்கு வந்துட்டு பழம் வந்து அது அப்படியே வந்துகிட்டே நமக்கு வந்து சுழற்சி வெள்ளம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ காய் இப்போ நிறைய இருக்குங்க. அதாவது எனக்கு சாப்பிட்டு போதுன்ற அளவுக்கு இந்த
செடியில் வந்து அவ்வளோ காய் கொடுத்துருச்சுங்க. இது ஒரு இந்த கவனிப்பு தான். நம்ம மற்றபடி வந்து இதுக்கு வந்து ரொம்ப பெருசாலாம் நமக்கு வந்து வராது. வந்து பூச்சி தாக்கலுங்கிறது அதிகமாக அந்த செடியிலலாம் ஒன்றும் வரலைங்க. நம்ம ஒரு சீசன் வந்து பழம் வந்துச்சுனாக்கா அப்படியே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்து வந்து பிரான்ச்சஸ் வந்து நிறையவே இருக்கும். ஒரு குறுஞ்செடியாகவே நம்ம வந்து வச்சு நம்ம வளர்க்கலாம். மாடி தோட்டத்துக்கு ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியதுங்க அந்த கும்குவாட் ஆரஞ்சு. ஒரு நண்பர் வந்து என்ன செஞ்சாருன்னா, எனக்கு வந்துட்டு என்னுடைய கார்டன் வீடியோஸ் வந்து இந்த மாதிரி கும்குவாட் ஆரஞ்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம், நீங்கள் உங்களுடைய கார்டன் வீடியோஸில் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நண்பர் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம வந்து சீட் ஷேரிங் வந்து ஃப்ரீயாக வந்து சீட் ஷேரிங் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்னென்னா, நம்ம 100 சப்ஸ்கிரைபருங்க. உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்லை. நமக்கு 100 சப்ஸ்கிரைபர் வந்து அவங்க ஃபேமிலி, அவங்க ஃப்ரெண்டு எல்லாமே சேர்ந்து 100 சப்ஸ்கிரைபர் வந்து, என்னடா நமக்கு இவ்வளோ ஸ்பீடாக நமக்கு சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நானும் சரி ஓகே நம்ம வீடியோஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கு போல அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா 100 சப்ஸ்கிரைபரை வந்து வச்சுட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு வந்து மெசேஜ் போட்டிருந்தாப்புல, சிஸ்டர் வந்து நீ உங்களுக்கு வந்துட்டு 100 சப்ஸ்கிரைபர் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு. ஏன்னா நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக சீட் ஷேரிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல் நாங்கள் வேறு எப்படி வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு வந்துட்டு நாங்கள் ரிப்ளை பண்ணுறது, நீங்கள் இவ்வளோ வேலை பளுவிலையுமே நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒர்க்கையும் தாண்டி நீ வந்து எங்களுக்கு வந்து சீட் ஷேரிங் பண்ணிக்கிறீங்க, அது உங்களுடைய கை காசை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதனால உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இப்படி தான் மேடம் உங்களுக்கு நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு 100 சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு வந்து அச்சீவ் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வீடியோஸ் மூலயமா அந்த சகோதரருக்கு வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்காக என்னன்னா நான் என்ன செஞ்சேன்னா, இந்த கும்குவாட் ஆரஞ்சு வந்து போட்டாவே அந்த நண்பர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர், உங்களுக்கு கார்டன் வீடியோஸ்லேயே எனக்கு இந்த கும்குவாட் ஆரஞ்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் நான் என்ன செஞ்சேன்னா, சரி நமக்கு 100 சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு அச்சீவ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக சர்ப்ரைஸாக என்னன்னாக்கா அவங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து நான் கும்குவாட் ஆரஞ்சு ஒரு செடியை வந்து, அதாவது காயோட இருந்துச்சுங்க, காயோட வாங்கி நான் அனுப்பி விட்டதான் அந்த நண்பருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த மாதிரி நிவிஸ் கார்டுலேருந்து அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது நம்ம இன்னொருத்தர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல தப்பே இல்லைங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நண்பர்கள் நமக்கு கிடைக்கிறது நமக்கு வந்து கொடுத்து வச்சவங்களாம் நம்ம இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கும்குவாட் ஆரஞ்சு வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி வச்சு பழம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த மாதிரி டெய்லி பழம் எடுத்து சாப்பிட்லாங்க. இது வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இப்போ சின்ன குழந்தையெல்லாம் இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அழகா இந்த மாதிரிலாம் வீட்டில் அந்த செடி வளர்த்தோம்னாக்கா இந்த சின்ன பிள்ளைங்க எடுத்து நல்லா ஸ்கூலுக்கு போயிட்டு போகும்போது சாப்பிடுங்க, வரும்போதும் நம்ம வீட்டில் கும்குவாட் ஆரஞ்சிருக்கு நம்ம போய் எடுத்து சாப்பிடுவோன்ற ஒரு ஆசை அந்த பிள்ளைங்களுக்கு வரும். நம்மளும் மாடி தோட்டத்திலையும் அது அந்த பிள்ளைங்களும் கவனிக்குங்க. அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வாங்கி வைங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. இது வந்து ரொம்ப அந்த அளவுக்குலாம் பெரிய கவனிப்பு கிடையாது. நம்ம வந்து மாதத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு இந்த மாதிரி மக்கிய கொஞ்சம் மாட்டு எரு கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு சில பேர் வந்து இது கொடுக்குறாங்க மண்புழு உரம். நான் மண்புழு உரம் கொடுக்கல, மாதம் ஒரு டைம் வந்து 2 கையிலையும் சேர்த்து ஒரு கைப்பிடி வந்துட்டு மாட்டு எரு கொடுப்பேன். கிச்சனில் வர புளிச்ச தண்ணி கொடுப்பேன். அப்புறம் கிச்சன் வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, பூண்டு தோல், வெங்காயத்தோல், இது எல்லாமே அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து அப்படியே போட்டு விட்ருவேன். ஒரு 2 நாளைக்கு வந்து கிச்சன் வேஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நமக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு வரும். அப்படியே வந்து போட்டு விட்டோம்னா கரெக்டாக 40 நாளையில் வந்து மக்கி அதுக்கே வந்து ஒரு உரமாக ஆகி போயிடும். நம்ம வேற எதுவுமே காசு கொடுத்தாலும் ஒன்றும் வாங்க வேணாங்க. இது மட்டுமே வச்சு நம்ம ஆர்கானிக்காக வந்து நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ஒரு பழம்லாம் அவ்வளோ டேஸ்டாக இருக்குண்ணா. எல்லாமே கும்குவாட் ஆரஞ்சு புளிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிலாம் புளிக்கலாம் கிடையாதுங்க, நல்லா இனிப்பாக இருக்கு. ஏன்னா நம்ம வந்துட்டு ஆர்கானிக்காக நம்ம வந்துட்டு செஞ்சு சாப்பிடும்போது அதோடைய புளிப்பெல்லாம் வந்து இல்லைங்க, நல்ல இனிப்பாக இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிங்க. எங்கள் கார்டனில் இந்த செடியை எப்படியும் ஒரு 1000 பழத்துக்கு குறையாம கொடுத்துருச்சுங்க. எனக்குன்னா திகட்டல் வர அளவு. இங்கே பாருங்க, அடுத்து வந்து இங்கே பாருங்க காய் வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தடுத்து கண்டினியூவா வந்து காய் வந்துகிட்டே இருக்குங்க கும்குவாட். ஏன்னா கும்குவாட்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. நான் வந்துட்டு என்னன்னா இந்த செடியெல்லாம் நம்ம கார்டன்லேயே வச்சு நான் வந்துட்டு எல்லாருக்குமே சேல்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேங்க. ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க கும்குவாட் கிடைக்கலன்னு. நான் வந்துட்டு அதை தான் முயற்சி பண்ணலான்ட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு கேட்குற நண்பர்களுக்கு நம்ம கார்டன்ல வந்து நம்ம வாங்கி கொடுக்கலாம்
அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்ததுனாக்கா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிவேஸ் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அனைவரையும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம். நன்றி.